ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ப்ரெட் அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ப்ரெட் வாங்கி ப்ரெட்டை சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக எதுக்கு வெட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொரிச்சு அதுக்கப்புறமேட்டு ப்ரெட் அல்வா செய்ய கரெக்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம ப்ரெட்டை வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டுறோம். ஏன்னா பெரிய பெருசாக போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கிறோம். அடுப்பில் சட்டி வச்சு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம முந்திரி திராட்சை இதெல்லாம் பொரிச்சு இருக்கணும். ப்ரெட் அல்வாக்கு எண்ணெய் காயட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை கருப்பாகாத அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயை நம்ம ப்ரெட்டை பொரிக்க யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ரெட்டை எவ்வளோ அழகாக வெட்டி வச்சுருக்கோன்னு. ப்ரெட்டை எண்ணெயில் ஒன்றா போட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுக்கலாம். அதனால் கம்மியாக வச்சிங்கன்னா தான் ப்ரெட் அல்வா நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரும். இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். அப்புறம் ப்ரெட் அல்வா கசக்கும். நீங்கள் எவ்வளோ சக்கரை போட்டாலும் கசக்கத்தான் செய்யும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பொன்னிறமாக பொரிக்கணும். பொரிச்சு எடுத்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டோம்னா அடுத்து நம்ம இருக்க ப்ரெட்டெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, அடுத்து இருக்கிறதையும் நம்ம போட்டாச்சு. எல்லாம் பொரியட்டும், எடுத்து வச்சுக்கலாம். சர்க்கரை நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நாங்கள் 3 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கங்க. 3 கப் சர்க்கரை எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. 1 கப் போட்டாச்சு. இன்னும் 2 கப்பு போடணும். எதுக்கு சர்க்கரை போடணும்னா, நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சி அதுக்கப்புறம் அதில் ப்ரெட்டு போட்டு பொரிச்ச ப்ரெட்டை போட்டு அப்புறம் தான் நம்ம அல்வா செய்யணும். 2 கப் சர்க்கரை, 3 கப் சர்க்கரை போட்டாச்சு. சர்க்கரை நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி சர்க்கரை பாகு நல்லா கரைச்சி எடுக்கணும். சர்க்கரை பாகு நல்லா கரைஞ்சதும் நம்ம பொரிச்சு வச்ச ப்ரெட்டை ஒவ்வொன்றா அதில் போட்டு நல்லா சர்க்கரை பாவில் ப்ரெட்டை ஊற வச்சு ப்ரெட்டை கூழ் மாதிரி ஆக்கணும். அல்வா பதத்துக்கு ஆக்கணும். அப்போ தான் நமக்கு ப்ரெட் அல்வா நல்லாயிருக்கும். சர்க்கரையில் அந்த ப்ரெட்டு பொரிச்ச ப்ரெட்டு நல்லா ஊறணும். அப்போ தான் அல்வா பதத்துக்கு வரும். கரண்டி வச்சு நல்லா நம்ம உள்ளே அமுக்கி விட்டால் தான் உள்ளே போகும். இல்லைன்னா மேலேயே மிதந்துக்கிட்டே இருக்கும், ப்ரெட்டு ஊறாது. நல்லா ஊறினா தான் நமக்கு அல்வா பதத்துக்கு வரும். நம்ம அப்படியே ப்ரெட்டை கூழ் மாதிரி ஆக்க முடியும். கரண்டியில் நல்லா மசிச்சு விடணும். அப்போ தான் ப்ரெட் அல்வா நல்லா கூழ் மாதிரி ஆகும். நல்லா மசிச்சு விட்டதும் மசிச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ப்ரெட் அல்வா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் நல்லா மசியணும். நல்லா நம்ம போட்டு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடணும். அப்போ தான் நமக்கு அல்வா பதத்துக்கு வரும். இல்லைன்னா நல்லா இருக்காது. பாருங்கள் எந்த அளவுக்கு மசிச்சு விடுறோன்னு. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஏன்னா குழந்தைங்க அப்போ தான் நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி
நல்லா மசிச்சு விடணும் ப்ரெட்டை. நல்லா மசிச்சு விட்டால் தான் அல்வா பதத்துக்கு வரும். இல்லாட்டி ப்ரெட் அப்படியே இருக்கும். அதனால் கம்மியாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சாலும் கசக்கும், ப்ரெட்டு தீஞ்சு போனாலும் கசக்கும். ஏன்னா ப்ரெட்டை வறுத்தெடுக்கும் போதே கரெக்டாக நம்ம வறுத்தெடுக்கணும், இல்லைன்னா அதுவும் கரிஞ்சிடும். நமக்கு நெய் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அப்படியே இறக்கி வச்சு முந்திரி திராட்சை வறுத்ததை போட்டு வச்சு சாப்பிட்லாம். நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம், அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். நெய்யோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் முடிக்கணும். நல்லா நெய் ஊற்றி பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு அந்த ப்ரெட்டை பொரிச்சு எடுத்தோம்னா அந்த கலர்லேயே தெரியுது பாருங்கள். நம்ம கரெக்டாக பொரிச்சு எடுத்தாலும் இந்த கலர் வரும். இல்லாட்டி கரிஞ்சு பூசினா கருப்பு கலரில் இருக்கும். அது பார்க்கவும் நல்லா இருக்காது, சாப்பிடவும் நல்லா இருக்காது. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஆற விட்டுருவோம். பாருங்கள் நம்ம ப்ரெட் அல்வா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, நல்லா சூப்பராக செஞ்சுருக்கோம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு கொடுப்போம். இந்த வறுத்த முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு வச்சு கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த சண்டே ஸ்பெஷலாக சந்திப்போம். பாய்.